நன்றி கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சதவசனம் நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், மரம் பள்ளங்களை கடந்திடுவேன். சொல்லுங்க சுகமாக. மலைகளை தாண்டிடுவேன், மரம் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சுகமாக சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் நிறைந்திடுவேன். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் நிறைந்திடுவேன். அபிஷேகம் அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஆமென், ஆமென். இந்த ஆண்டு நீர் எங்களுக்கு கொடுத்த தரிசனத்தின் பிரகாரமாக, வெளிப்பாடின் பிரகாரமாக இது ஒரு ஜெயத்தின் ஆண்டு என்று எங்களுக்கு நீர் வெளிப்பாடை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. வார்த்தையில உண்மை உள்ளவர், தரிசனங்களை நிறைவேற்றுகிறவர், வெளிப்பாடுகளை உறுதிப்படுத்துகிறவர், வார்த்தையை நிலைப்படுத்துகிறவர். எங்களோடு கூட நீங்க இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை இந்த நாளிலிருந்தே எங்களுடைய வாழ்க்கையில கிரியை நடப்பிக்கட்டும். ஆசீர்வதிப்பீராக. வார்த்தை என்ற மன்னாவை பிட்டுத்தாரும் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு பிரோஜனம் உள்ளவைகளாக இருக்கட்டும். இயேசுவின் வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த சத்தத்தை உயர்த்தி ஆமென். 2 மணி ஆகியும் கொஞ்சம் கூட டயர்டே இல்லாம இருக்கிற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள். ஆமென். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஜெயத்துக்காக நீங்களும் நானும் போராட வேண்டிய அவசியமே. நமக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும்
என்றால் ஜெயம் அவருடைய சமூகத்தில் தான் நமக்கு என்ன பண்ணுது? ஆமென். வழக்காட வேண்டிய இடத்துல வழக்காடி, பரிந்து பேச வேண்டிய இடத்துல பரிந்து பேசி, நியாயத்தை கொடுக்க வேண்டிய நேரத்தில் நியாயத்தை கொடுத்து நடத்தக்கூடியவர் தான் நாம் ஆராதிக்கிற வல்லமை உள்ள தேவன். ஆமென். நீங்கள் ஜெயத்திற்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு உங்களை ஆயத்தமாக வைத்திருந்தால் போதும். ஜெயம் தேவனுடைய பர்வதத்தில் இருந்து நமக்கு நிச்சயம் வரும். விசுவாசிகள் எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் என்றால் என்ன தெரியுமா? நமக்கு அவர் எப்படி இருக்கிறார் என்றால் ஒரு வக்கீலை போல, he is like an advocate for us. நமக்காக அவர் ஒரு வக்கீலை போல செயல்படுகிறவர். அப்படிதானே? வக்கீல்கிட்ட நம்ம போனா என்ன சொல்லுவாங்க? நீங்க கவலையே படாதீங்க, நியாயத்தை நான் பண்றேன் உங்களுக்காக. ஏன்னா கோர்ட்ல பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் பேச முடியாது. நீங்க படத்துல பாக்குறதெல்லாம் உண்மையான கோர்ட் சீன் பாக்குறீங்க படத்துல, அதெல்லாம் வந்து உண்மையாய் நடக்கிறது இல்ல. கரெக்டா பிரதர்? அப்படியே நடக்காது. உங்களை கூண்டுல நிக்க வச்சு இத செஞ்சியா அத செஞ்சியா இந்த சோழியே இருக்காது. நீ வாயையே திறக்க முடியாது. உனக்காக ஒரு மனிதன் அங்கே வழக்காடினால் தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? வெற்றியை நீங்கள் பெற முடியும். கூண்டுல நின்னு இத செஞ்சியா அத செஞ்சாவா அதெல்லாம் வந்து படம். இன் ரியாலிட்டி உண்மையை பார்க்கும் பொழுது நீங்கள் வாயை திறவாத ஆட்டுக்குட்டியை போலதான் நாங்கள் நிற்க வேண்டும். உங்களுக்காக உங்களுடைய பிரச்சனையை ஒருத்தர் கையில் எடுத்து உங்களுக்காக ஒருத்தர் பண்ணுவார், அந்த இடத்துல வழக்காடுவார். அவர்தான் யாரு நமக்கு? இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க, அது இருக்குதான். யார் அவரு? வக்கீல். கரெக்டா? அதே போல அவர் வக்கீலாக, ஒரு அட்வொகேட்டாக உங்களுக்காக உங்களுடைய பிரச்சனையை, உங்களுடைய தோல்வியை, உங்களுடைய கண்ணீரை, உங்களுடைய போராட்டத்தை, உங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டிய காரியத்தை அவர் கையில எடுத்து உங்களுக்காக அவர் என்ன பண்ணுவாரு? வழக்காடுகிறது மாத்திரமல்ல, இந்த ஆண்டுல தேவன் எப்படிப்பட்டவராய் நமக்காக கிரியை செய்ய போறார் என்றால், he is going to sit on the throne. அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து நமக்காக நியாயத்தை என்ன பண்ண போறாரு? வழங்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென். உங்களுக்காக வக்கீலாக மாத்திரமல்ல, உங்களுக்காக நீதிபதியாக அவர் நீதிபதியின் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு நியாயத்தை கிடைக்க நிச்சயம் பண்ணுவாராக. ஆமென். உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவீர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று நம்ம உட்கார்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா உங்களுக்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிந்துரைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வெற்றிக்காக பிதாவின் சமூகத்தில் தேவன் பரிந்துரைத்துக் கொண்டிருக்கிறார். He is an advocate for us. எல்லா மனுஷனும் பாத்தீங்கன்னா நல்ல கவனிங்க, எல்லா மனுஷனும் நான் ஏற்கனவே சொன்னது போல உபவாச ஜெபத்திலேயோ அல்லது கடந்த வார ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சொன்னது போல எல்லா மனுஷர்களும் நம்ம இன்றைக்கு ஒரு லட்சியத்தோடு வெற்றிக்காக தான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். யாரும் தோல்வி அடையணும்னு பிரயாசப்படுகிறது இல்லை. யாரும் தோல்வி அடையணும்னு சொல்லிட்டு விரும்புகிறது இல்லை. அது நம்முடைய ஸ்கூல் பருவத்திலிருந்து, காலேஜ் பருவத்திலிருந்து, வேலைக்கு நம்ம போனாலும் எல்லா இடத்துலயும் வேலையில கூட ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம்? நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த பிரச்சனையில இருந்து தேவன் என்ன பண்ணனுக்கு வெற்றியை தரணும், நியாயத்தை தேவன் எனக்கு கொடுக்கணும். எல்லா இடத்துலயும். அது மாத்திரமல்ல, வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். வாழ்க்கையே ஒரு போராட்ட களம், ஒரு யுத்த களம் தான். வாழ்க்கை என்பதே போராட்டமே,
நாம் வெற்றி பெற போகிறோம். ஆமென். ஆமென். ஹalleluya. ஆகவே நான் சொன்னது போல எல்லா மனுஷர்களும் உலகத்தை விட்டு விடுங்கள். நம்முடைய சபையில இன்றைக்கு நம்ம வந்திருக்கிறோம் என்றால் நீங்கள் எல்லாம் ஒரு அங்கலாய்ப்போடு இந்த வருஷத்திலேயாவது தேவன் எனக்கு ஜெயத்தை கொடுத்து விட மாட்டாரா? நாம் ஜெயத்தை சுதந்திரித்து எத்தனையோ நாட்கள் ஆகிறது. 2000 ஜெயத்தை பெற்றேன். 2000 முடிஞ்சு 2021 20 வருஷமாய் அநேக தோல்வி நான் சந்திச்சேன்னு சொல்றீங்களா? இல்லனா நான் ஜெயத்தை அடைந்து 5 வருஷம் ஆகுது, அதற்கு பிறகு வெறும் தோல்வியை மாத்திரம் தான் சந்திக்கிறேன், ஜெயம் எப்படி இருக்கும் என்பதை நான் மறந்து விட்டேன் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா? இந்த வருஷமாவது 2021 வருஷமாவது ஒவ்வொரு வருஷமும் நான் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது இந்த வருஷத்திலாவது தேவன் என்னுடைய காரியத்தை ஜெயமாய் முடித்துவிட மாட்டாரா என்று நான் நினைத்தேன். இந்த வருஷமும் அதே போல நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு இந்த வருஷமாவது ஜெயத்தை கொடுக்க மாட்டாரா என்று அங்கலாய்ப்போடுதான் எல்லாரும் இந்த இடத்துல என்ன பண்றீங்க? உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் உங்களுக்கு தேவன் தீர்க்க தரிசனமாய் கொடுக்கக்கூடிய வார்த்தை இது தேவ பிள்ளைகளுக்கு ஜெயத்தின் ஆண்டு. ஆமென். நெறிந்த நாணலை போல இருக்கிற உங்களுக்கு இது ஜெயத்தின் ஆண்டு. மங்கி இருக்கிற திரியை போல இருக்கக்கூடிய உங்களுக்கு இது ஜெயத்தின் ஆண்டு. உங்களுடைய வேண்டுதல் ஒருபோதும் கேட்கப்படாமல் போகாது. அல்லேலூயா. உங்களுடைய கண்ணீருக்கு பதில் இல்லாமல் போகாது. நீங்கள் கர்த்தருக்காக எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆராதிக்கிறீர்களே, அதெல்லாம் பதில் இல்லாமல் போகாது. எவ்வளவுதான் இழப்புகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அலைமோதினாலும் இயேசுதான் என்னுடைய ரட்சகர், அவரை தான் நான் சார்ந்திருப்பேன் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களே, இயேசுவை மறுதலிக்காமல் ஆண்டவரை விட்டு கொடுத்துடாம எல்லா சூழ்நிலையிலையும் அவர்தான் என்னுடைய தெய்வம், அவர்தான் எனக்காக வழக்காடுவார், அவர்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று நீங்கள் தேவனுக்காக நிற்கிறீர்களே, இயேசுவுக்காக நிற்கிறீர்களே, அவருடைய பட்சத்தில் நீங்கள் நிற்கிறீர்களே, அவருடைய பட்சத்தில் நிற்கிற உங்களை தேவன் விட்டு விடுவாரா? சொல்லுங்க, விட்டு விடுவாரா? எல்லா இடத்துல எவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகள் பிரச்சனை வழியாக கடந்து போனாலும் புறஜாதி மக்கள் கிட்ட உங்க தெய்வத்தை நீங்க விட்டு கொடுக்காம நீங்க பேசுறீங்களே, ஆமாதானே? அந்நிய ஜனத்துக்கிட்ட தேவனுக்காக நீங்க வக்காலத்து வாங்குறீங்களா? அவருக்காக விட்டு விடுவாரா? விட்டு விடுவாரா? எல்லா இடத்திலையும் தெய்வத்துக்காக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக நிற்கிறது, வைராக்கியத்தோடு நிற்கிறது கர்த்தர் பார்க்கிறார். உன்னுடைய வாழ்க்கை நெறிந்த நாணலை போலதான் இருக்கிறது, மங்கி எறிகிற திரியை போலதான் இருக்கிறது. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவர் ஒரு இடத்திலையும் நீங்கள் மறுதலிக்காமல், ஒரு இடத்திலையும் அவரை விட்டு கொடுக்காமல் நீங்கள் அவருக்காக நிற்கும் பொழுது அவர் நிச்சயம் உங்களுக்காக நிற்பார். நிச்சயம் உங்களுக்காக ஒரு வக்கீலை போல நிற்பார். நிச்சயம் உங்களுக்காக ஒரு நீதிபதியை போல அவர் நிற்பார். உங்கள் பட்சத்தில் அவர் நிற்பார். இது ஜெயமாய் தேவன் உங்களிடம் பண்ணுவாரு, மாற்றமைப்பார். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுகிறார். ஹalleluya, ஹalleluya. நான் இன்னைக்கு நிறைய காரியத்தை எடுத்து பேசணும்னு நினைச்சேன், டைம் இல்ல. ஆனா ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். நெறிந்த நாணல் அப்படின்னா என்ன? நீங்க பாக்குறீங்களா இந்த இதுல? அதான் பின்னாடி போட்டேன், நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பிரோஜனமா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நெறிந்த நாணல்களுடைய போட்டோ ஒரு பக்கம், மங்கி எறிகிறதுக்கு இன்னொரு பக்கம் போட்டியாச்சு. ஏன்னா நிறைய முறை நம்ம இந்த வார்த்தையை நம்ம வாசிச்சிருக்கோம். நெறிந்த நாணல்னா என்ன, மங்கி எறிகிற திரினா நம்ம வாசிச்சிருக்கிறோம். ஆனா நம்முடைய சகோதரன் டெல்லியில் இருக்கக்கூடிய நம்முடைய விசுவாசி ஒரு காலேஜ்ல அவர் டீனாக இருக்கிறார். அவர் பாத்தீங்கன்னா அவர் சொன்னது போல அவர் என்ன சொன்னாரு, என்னதான் நம்ம வார்த்தையை வாசிக்கிறோம் அதை புரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு பிக்சர்ஸ் நமக்கு எப்படி இருக்கு, நமக்கு ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தையில இருக்கிற அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அது போல எத்தனையோ முறை இந்த வசனத்தை நம்ம வாசித்து இருந்தாலும்
இதை நீங்க பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். இது சாதாரணமான நாணல் அல்ல. சாதாரணமான நாணல் எப்படி இருக்கும்? நல்லா ஸ்ட்ரைட்டா நிற்கும், செழுமையா இருக்கும். ஆனா இது நொறுக்கப்பட்ட நாணல், நெருக்கப்பட்ட நாணல், உடைக்கப்பட்ட நாணல், நெறிந்த நாணல். ஆமென். பாத்தீங்களா? இத பார்க்கும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்க? யார் ஞாபகம் வரும்? இத பார்க்கும்போது உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? ஒரு குச்சம் பாதியா மடிக்கு போட்ட மாதிரி. இந்த பார்த்தவங்களுக்கு யார் ஞாபகம் வருது சொல்லுங்க? யார் ஞாபகம் வருது? ஆமென். இல்ல அதுதான் கரெக்டான பதில். இத பார்த்தா உங்க லைஃப், உங்களுடைய வாழ்க்கை தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆமாதானே? நம்ம எல்லாரும் நெறிந்த நாணலை போலதான் இருக்கிறோம். செழுமையான நாணலை போல அல்ல, ஸ்ட்ரைட்டா இருக்கக்கூடிய நாணலை போல அல்ல, உடைக்கப்பட்ட நாணலை போல, நொறுக்கப்பட்ட நாணலை போல. நீங்க பாத்திருக்கீங்களா? சில பேர் சின்ன நம்ம வயல் வழியா நம்ம போகும்போது அந்த அந்த ஒத்தடி பாதுகாப்பு அதுலதான் நம்ம நடக்க வைப்பாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்முடைய அன்பு தாயார் கீதாம்மா அவங்க ஊருக்குலாம் நாங்க போனப்போ, வந்தவாசிகள் நாங்க போயிருந்தப்போ, எத்தனையோ கிராமங்களுக்கு நம்ம போயிருக்கிறோம் ஊழியத்தெல்லாம் செய்வதற்கு. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நாங்க கீதாம்மா ஊர்ல வந்தவாசியில நாங்க எத்தனையோ முறை நடந்துருக்கிறோம். அந்த வயல்வெளியில எங்களை கொண்டு போவாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒத்தடியில பார்த்தா அப்படியே நடந்து போவோம். ஆனா சில நேரத்துல வந்து அந்த வயல்வெளியில சில பேர் இறங்கிடுவாங்க, இறங்கி நம்புவாங்க, அப்படியே நடக்குது. இந்த பப்புலோஸ் எல்லாம் நடக்கும் பாத்தீங்களா? அது போல நடந்து எல்லாம் நல்லா நல்லா விளைந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாத்தையும் பண்ணுவாங்க, அப்படியே மெரிச்சு போட்டுருவாங்க. இந்த கரும்பு தோட்டத்துக்குள்ள யானை புகுந்த ஞாபகத்தை பாத்திருக்கீங்களா? அது உள்ள புகுனா பண்ணிடும், எல்லாத்தையும் சாட்சி நொறுக்கி உடைச்சி மடக்கி போட்டுடும். கரெக்டா? அதுதான் நெறிந்த நாணல். புரிந்துங்களா? ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயத்திற்காக காத்திருந்து ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை நெறிந்த நாணலை போல மாறி இருக்கலாம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில நான் நியாயத்தை கிடைக்க பண்ணுகிற வரைக்கும், நியாயத்துக்காக காத்திருந்து காத்திருந்து காத்திருந்து, ஜெயத்துக்காக காத்திருந்து காத்திருந்து காத்திருந்து, தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை இந்த நாட்கள்ல எப்படி காணப்படுகிறது என்றால் 2020 ஆண்டு வரை ஒரு நெறிந்த நாணலை போலதான் காணப்பட்டது. ஆமென். உடைக்கப்பட்ட ஒரு நிலைமை காரியத்தை தான் நம்ம காணப்பட்டது. நெறிந்து போன ஒரு நிலைமையில தான் நம்ம காணப்பட்டோம். அது மட்டும் இல்ல, பக்கத்து இதுல இருக்கு பாருங்க, மங்கிய எடுத்தீங்கன்னா நான் யோசிச்சேன் தெரியுமா? இந்த திரியில அந்த விளக்குல திரிய வச்சிருக்கும் போது எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஆக அப்படியே கொஞ்சம் அப்படியே மங்கும், ஸ்லோவாயிடும். அது ஒரு பக்கம் இருக்க, இங்க பாருங்க கடைசியா அதுல இருந்து அந்த திரியில கொஞ்சம் என்ன வரும், அந்த நெருப்பு கொஞ்சம் அங்கங்க ஒட்டி இருக்கும். எரிந்து நல்ல பிரகாசமா எரிகிற திரிய பார்த்திருக்கிறோம். அதே டைம்ல அது அப்படியே கொஞ்சம் மங்கினே வரும். கரெக்டா? ஆனா எரிஞ்சுதான் இருக்கும், ஆனா மங்கினே இருக்கும். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அணையறதுக்கு முன்னாடி அந்த ஒரே ஒரு சின்ன ஒரு திரியில எங்கேயாவது ஓரமா மட்டும் தான் அந்த நெருப்பை நீங்க பார்க்க முடியும். அதுவும் சில நேரத்தில் அடைஞ்சு அதுல என்ன பண்ணும், புகாரம் பாத்தீங்களா? அது மாதிரிதான் 2020 ஆண்டு வரைக்கும் நம்முடைய ஜீவியம் காணப்பட்டது. இதை ஒத்துக்கொள்கிறவர்கள் எல்லாமே என்று சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெயத்துக்காக காத்திருந்து காத்திருந்து, நியாயத்திற்கு தேவன் எப்பொழுது ஜெயம் கொடுப்பார் என்று ஜெயத்திற்காக காத்திருந்து, நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை நெறிந்த நாணலை போலவும் மங்கி இருக்கிற திரியை போலவும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 2021 ஆண்டு யாரெல்லாம் நெறிந்த நாணலை போல காணப்பட்டீர்களோ, யாரெல்லாம் மங்கி இருக்கிற திரியை போல காணப்பட்டீர்களோ, ஜெயத்தை சுதந்திரிக்க முடியாமல் எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக நாங்கள் ஜெயத்தை சுதந்திரித்தோம். ஆனால் அதற்கு பிறகு எத்தனையோ வருஷமாய் அதை நாங்கள் மறந்த ஜெயம் என்ற வார்த்தையை நாங்கள் மறந்தே போய்விட்டோம்.
என்ற நிலைமைக்குள் இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம், தேவன் உங்களுக்கு நியாயத்தை கிடைக்க பண்ணுகிற வரைக்கும், ஜெயத்தை வாங்கி உங்க கையில கொடுக்கிற வரைக்கும், உங்களுடைய தீர்ப்பு ஜெயம் என்று அவர் எழுதுகிற வரைக்கும், அப்படியே நீங்க அப்படியே சொல்றீங்க. இந்த அக்யூஸ்ட்லாம் பாத்திருக்கீங்களா? சில பேர் அக்யூஸ்ட் உண்மையா தப்பு செஞ்சுட்டு போயிருப்பாங்க. சில பேர்லாம் அவங்க கூட இருந்திருப்பாங்க, ஆனா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, நல்லவங்களா இருப்பாங்க. அவங்க எந்த தப்பும் பண்ணிட மாட்டாங்க. அவங்க கூட இருந்ததுக்காக இவங்க தூக்கி சேர்த்து விட்டு போயிடுவாங்க. அவங்கலாம் கோர்ட்ல போய் நிற்கும் போது ஒரு அங்கலாய்ப்போடு நிற்பாங்க. நீதிபதி என்ன தீர்ப்பு நமக்காக எழுதுவா? நீங்களும் அதே போலதான் வந்திருக்கிறீங்க. 2021 ஆண்டு என் நியாயாதிபதி, என் நீதிபதி எனக்காக என்ன ஜெயத்தை எழுத போகிறார், என்ன தீர்ப்பு எழுத போகிறார் என்ற ஒரு அங்கலாய்ப்போடு வந்திருக்கிறீர்களே. ஆமென். உங்களுடைய தீர்ப்பு ஜெயமா இருக்கும். ஆமென். உங்களுடைய தீர்ப்பு ஜெயமா இருக்கும். ஏனென்றால் நியாயத்தை விசாரிக்கிறவர் ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி அல்ல. நம்முடைய நியாயத்தை விசாரித்து ஜெயத்தை கொடுக்கக்கூடியவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமென். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. உங்களுக்கு நல்லா சந்தோஷமா போனோம். இந்த வருஷம் உங்களுக்கு தீர்ப்பு எழுதப்படுகிறது. நீங்க யாரு? என்ன தீர்ப்பு எழுதப்படுகிறது? ஜெயம். ஒரே இதுதான் ஜெயம். அல்லேலூயா. ஆகவே நிச்சயம் தேவன் இந்த ஆண்டு இதோட நான் முடிக்கிறேன். சில பரிசுத்தவான்களுடைய உதாரணத்தை வச்சு நான் பேசுறேன். எந்தெந்த சூழ்நிலையில அவர்கள் நெறிந்த நாணலை போல இருந்தார்கள், எது நிமித்தம் அவர்கள் நெறிந்த நாணலை போல இருந்தார்கள், எது நிமித்தம் அவர்கள் மங்கியிருக்கிற திரியை போல இருந்தார்கள், ஆனால் எப்படி அவர்களுக்கு ஜெயமாய் மாற்றி கொடுத்தார் என்று அநேகரை குறித்து நான் பேச வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் நேரம் இல்லை. இதோடு நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய சித்தம் என்றால் இந்த ஆண்டே ஜெயத்தின் ஆண்டு தான். அதனால அநேக இந்த காரியத்தை நம்ம பேசுவோம். ஆமென். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் நெறிந்த நாணலை போல, திரியை போலதான் இருக்கிறோம். ஆனால் உண்மை நம்பிதான் 2021 ஆண்டுக்குள்ள நாங்கள் நுழைந்திருக்கிறோம். உங்களை நம்பிதான் 2021 ஆண்டுக்குள்ள நுழைந்திருக்கிறோம். நெறிந்த நாணலை போல இருக்கக்கூடிய வாழ்க்கைய, மங்கி எறிந்த திரியை போல இருக்கக்கூடிய வாழ்க்கைய ஜெயமான மாற்றி அமைப்பீராக. எழுதி பிரகாசிக்கிற திரியை போல மாற்றுவீராக. கர்த்தர் அப்படியே செய்வதற்காக நன்றி அப்படின்னு சொல்லுங்க. நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. எங்க நம்பிக்கை நீங்க மட்டும்தான்ப்பா. அல்லேலூயா. 100க்கு 100 உண்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்யுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்யுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்ததா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்ததா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்யவா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன். அற்புதங்கள் எனக்கு செய்யவா. அவரே நம்பி அவரே சார்ந்திருக்கிற உங்களுக்கு தேவன் இந்த ஆண்டு ஜெயமாய் நடத்தி உங்களை மகிழ்விப்பாராக. தேவன் பெரிய காரியம் செய்வாராக. Happy New Year to each and everyone.
Happy New Year to my family. கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.